அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய அதிரடி மாற்றத்தின் காரணமாக மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற நிலைகளை உருவாக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசி அன்பர்களே, பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமற்ற நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, வண்டி வாகனம் ஓட்டும் போது சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. அதே போல் மாமியார் மருமகளிடையே இணக்கமற்ற சூழல் இருக்கத்தான் செய்யும். பணப்பரிவர்த்தனை விஷயங்களில் சற்று கவனம் அவசியமான ஒன்று. எதிர்காலம் குறித்த கவலை அதிகரிக்கவும் செய்யலாம். எந்த ஒரு வேலையிலையுமே சரியாக திட்டமிட்டு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நல பிரச்சனைகள் சற்று அதிகரிக்கும். அதிலும் குறிப்பாக எலும்பு தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. திருமண வாழ்க்கையில் சற்று கவனத்தை செலுத்த பாருங்க. வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் பிரிவினையை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலில் நல்ல வருவாய் கிடைக்கப்பெறுவீங்க. வங்கி மூலமாக எதிர்பார்த்த கடனும் கிடைக்கப்பெற வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. ஆனால் நிதி நிர்வாகத்தில் கூடுதல் கவனம் தேவைங்க. தேவையற்ற செலவுகள் சுமையாகவும் அமைய பெறலாம். புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்க சரியான திட்டமிடலும் நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவதும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செலவினங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்று. இதன் காரணமாக நிதி சிக்கலை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால தேவையற்ற பயணமும் நேரமும் வீணாகவும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் உங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்திலையுமே கவனத்தை செலுத்த பாருங்க. எதிரிகளால் தேவையற்ற சங்கடங்கள் தாமதங்கள் உருவாகலாம். குடும்ப பொறுப்புகளையும் வேலைகளையும் சரியாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவேகத்தோடு நடந்து கொள்ள பாருங்க. எந்த இடத்திலையும் சுயமரியாதையையும் சுய கௌரவத்தையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. தன் நம்பிக்கையும் தைரியமும் சற்று அதிகமாகவே காணப்படும். எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் குழப்பம் இந்த காலகட்டத்தில் நிலவத்தாங்க செய்யும். அதனால கொஞ்சம் உஷாராக இருப்பதும் அவசியமான ஒன்று. வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்க கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். தலை குனிந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்பீங்க. வாழ்க்கையில உயர்ந்த இடத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பு பலருக்கும் அமைய பெறலாம். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. வெளி இடங்களில் அதிகமாக சாப்பிடுவதை தவிர்ப்பதும் நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சற்று சுறுசுறுப்போடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தையும் வாங்கி கொள்ள நேரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் செயல்பட பாருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நெகட்டிவாக சிந்திக்க மாட்டீங்க. அதே மாதிரி உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய எண்ணங்களும் பேச்சும் சிந்தனையும் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும். சுப செலவுகள் தான் இருந்தாலும் பயப்பட வேண்டாம். சுப செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். திருமணம் காதுகுத்து போன்ற நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு. வேலையிலையும் வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கு. கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் கடுமையான உழைப்பையும் இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம். இருப்பினும் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்வது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். மற்றொரு புறம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கப்பெறும். நிறைய புது விஷயங்களை நீங்கள் சிந்திப்பீங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க. அதே மாதிரி சுபகாரிய தடைகளில் இருந்த சுவடே தெரியாமல்
தடைகள் காணாமல் போகிறது. திருமணம் சட்டென்று முடியக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது அப்படின்னு பெரிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய தங்களுடைய திட்டங்கள் தடையின்றி நடைபெறவும் வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களை நிரூபித்து அடுத்தடுத்த வாய்ப்புகளை பெற சாதகமான காலம் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் பெயர்ச்சியால் பெரிய ஆதாயத்தையும் அடைவீங்க. அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று. இந்த காலகட்டத்தில் சனி பகவானினுடைய ஆட்சி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் புதன் பகவானும் இணைவது தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பெரிய முன்னேற்றத்தை செல்லும் வாய்ப்பை கொடுக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். பண வரவு அதிகரிக்கலாம். கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல்களும் தீரப்பெறுவீங்க. வராது அப்படின்னு நினைத்த கடன் கூட வசூலாகும். ஒத்துழைப்பு அதிகரித்து காணப்படும். அதே சமயம் இந்த காலகட்டம், அதாவது பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் மாற்றம் காணாமல் இனி இதே நிலையே உங்களுக்கு தொடரும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான கிரகங்களில் ஒன்று சுக்கிரனுங்க. கன்னிராசிக்கு சுக்கிரன் உச்சமடைவது ராஜ யோகத்தை கொடுக்க போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க. பெரிய தொகை கிடைக்கப்பெறுவீங்க. கையில் பணப்புழக்கம் தாராளமாகவே இருக்கும். நல்ல விஷயங்கள் மெனக்கெடாமல் நடக்க ஆரம்பிச்சிடும். அதிர்ஷ்டசாலியாக நீங்கள் உணரவும் ஆரம்பிப்பீங்க. இருப்பினும் இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உஷ்ணம், சரும அலர்ஜி, செரிமான பிரச்சனைகள் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய காலத்தை எளிதாக உங்களால் எதிர்கொள்ளவும் முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருந்தாலும் சில விஷயங்கள் எதிர்மறையாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தை நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய காலமாகவும் அமையப்பெறலாம். சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா மனக்குழப்பம் உங்களுக்கு உண்டாகும். அதனால் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சொத்து சம்பந்தமான காரிய தடைகளும் விலக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பயணங்கள் மூலமாக நன்மையை அடைவீங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவாங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லதாகவே இருக்கப்பெறும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை மாறி முன்னேற்றம் உண்டாக பெறுவீங்க. ஓரளவுக்கு லாபம் அடைவதற்கான வாய்ப்பு சிலருக்கு அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி தங்களுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் எப்பொழுதுமே இருக்காது. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளினுடைய செயல்பாடுகள் தங்களுடைய மன திருப்தியை அதிகரிக்க செய்யும். வேடிக்கை வினோதங்களை கண்டுகளிக்கக்கூடிய சூழ்நிலை தங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் கண்ணோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. வேலை தவறி உணவு உண்ணும்படியும் நேரலாம். தொழிலில் திடீர் போட்டி இருக்குங்க. வீண் வார்த்தைகளை பேசுறத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கப்பெறலாம். அதே சமயம் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக பணியாற்றுறதுனால உடல் சோர்வடையும் ஆரம்பிக்கும். அதே மாதிரி மேலிடத்திடம் கொஞ்சம் பேச்சுக்களை தவிர்ப்பது, அதாவது வீண் பேச்சுக்கள், விவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் இவை எல்லாத்தையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாவது வேண்டாத பிரச்சனை உங்களுக்கு தலை தூக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. அதே மாதிரி எதிலையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமான ஒன்று. போட்டி பொறாமை கொஞ்சம் கொஞ்சமாக அகலும். எல்லா வகைகள் நன்மை உண்டாக நிதானித்து பொறுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. எதிலும் சாதகமான நிலை கிடைக்கணும் அப்படின்னா திட்டமிட்டு செயல்படுவது அவசியமான ஒன்றுங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக நன்மதிப்பு பெறுவதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலம் அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு போராட்டம் நிறைஞ்சதாகவே இருக்கும். சற்று நீங்கள் பலவீனமாகவும் உணர ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்பவும் சிரமப்பட வேண்டியதாக இருக்குங்க. நீங்கள் ரொம்பவும் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கப்பெறலாம். வணிகம், தொழில், வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு வரும் பொழுது நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி
வியாபாரம் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா வெளியூர் இல்லை வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையப்பெறுகிறது. இருப்பினும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பலவீனமாக உணரவும் ஆரம்பிப்பீங்க. அதே சமயம் ஒரு சில நேரங்களில் கடினமாக உழைத்தாலும் அதற்குரிய பலன்கள் கிடைக்கப்பெறாமலும் போகலாம். அதனால் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும்.